இப்ப என்ன ஆச்சு? என்ன ஆச்சா? அந்த மனுஷன் 10 வருஷமா எம்எல்ஏ வந்திருக்காரு. ஒரு தெரு விடாம எல்லாம் நல்லது கெட்டதுக்கு போய் நின்று இருக்காரு. ஆனா இன்னைக்கு ஒரே ஒருத்தன் சொன்னாங்கிறதுக்காக அவன் மானத்தை காப்பாத்துறதுக்கு ஒட்டுமொத்த ஊரை இழுத்து நிக்குதுன்னா எனக்கு இது என்ன புரியல. இல்ல அது எப்படி ஒருத்தனோட கோபம் 1000 பேரோட மானமா மாறும்? அங்க ஊருக்கு 4 பேர் திடீர்னு வந்து ஏன் மானம் ஏன் கௌரவம் நிக்கிறான். அடுத்த நிமிஷம் அவன் பின்னாடி 400 பேர் நிக்கிறாங்கன்னா அது எப்படி புரியல. அதை விட அசிங்கம் சொந்த கட்சிக்காரனை கூட்டத்துக்குள்ள தலை தொங்க போட்டு நிக்கிறான். இதுக்கு மேல நான் எங்க போய் முட்டுறதுனே தெரியல. வீரா, இங்க பாரு, என்ன பாரு, என்ன பேச்சு பேசுறாங்க? அவங்க இப்படி பண்ணாங்க இவங்க இப்படி பண்ணாங்கன்னு சொல்றேன். உன் சொந்தக்காரங்க என்ன பண்ணாங்க? 20 பேர் அவங்க கிட்ட காசு வாங்கிட்டு உங்க அப்பா எழுத்து நிக்கிறாங்க. அதுல 2 பேர் உங்க அப்பா கூடவே இருந்தாங்க. இத்தனைக்கும் இங்க எல்லாருக்கும் எல்லாமே தெரியும். இதை என்னன்னு சொல்றது? இங்க மதம் அடிக்குதா ஜாதி அடிக்குதா பணம் அடிக்குதான்னு நாம யோசிச்சோம்னா நம்மளுக்கு பைத்தியமே பிடிச்சிடும். ஏன்னா இங்க 3 பேர் சேர்ந்து ஒன்னா அடிக்குது. அது முள்ள புரிஞ்சுக்கும். எல்லாம் ஒன்னா சேர்ந்து அடிக்குது இல்ல, அதை எதிர்த்து உங்களால என்ன பண்ண முடியுது? கலர் கலரா காரணம் சொல்ல முடியுதுங்க. தம்பி என்னப்பா கொஞ்சம் வெளியே வந்துப்பா. வாயே கையோட கூட்டி வாருங்க.